தன்னை மோத்துட்டு அளவு வேற போல ஏன்னா சட்டி அதாவது கீழே ஒண்ணா மற்றது வந்து மரவள்ளி கிழங்கு, இது வந்து ஒடியல்மா, வந்து இது கனவை, இது வந்து இறால், கனவை, முருக்கமில, கருவாடு, சுட்ட கருவாடு. இது வந்து இவ்வளோதான் கிடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா மசுக்குட்டியாக இருந்தபடியாக நாங்கள் அதை வந்து எடுக்க நண்டை தான் போடுவேன், முன்னாடி போட மாட்டேன். இது ஃபஸ்ட்டுக்கு நண்டு அப்படியே காட்டுவோம். இறால், கனவை, இருக்க இவ்வளோ போடுற மட்டும் பாருங்க. அவ்வளோ அடுத்த பார்த்தீங்கன்னா இது இந்த கலராக இருக்கிறாங்க, அந்த கலரான்னு சொல்கிறேன், அந்த இதாக இருக்கு. ரால்லே தெரியுமா? கால் அவிஞ்சிட்டு வைட்டு ராவலில் இன்னும் சோப்பு கலரில் வேறு முடிஞ்சாருங்க. நண்டெல்லாம் காட்டுது ஏன் தண்ணி விட்டு அடிக்கணும். நல்ல வாசம், நல்ல வாசமே இருக்கு. மாவையும் கரைப்பேன். நீங்கள் புளியூருக்கா கரைங்க, தண்ணி விடுங்க மாவுக்கு. நவா, திட்டுக்க, மீன், கருவாடு ஏனம்மா வேணுமா தான் உங்களுக்கு குடிக்கிறது இல்லையம்மா, நீங்கள் குடிங்க, நீங்கள் குடிச்சா காணும். ரைட், ரைட். அடியால் எடுங்கம்மா, அடியால் எடுத்து அந்த ஆணத்தை மட்டும். ரைட், இதான் பிளாட். கூழ் வந்து உண்மையில் என்ன பொறுத்தளவு கூழ் வந்து நாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கைனன். ஓகே, அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, அடுத்து எங்கே நிற்கிறோம்? வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு முத்தத்தில் நிற்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அனைத்தான மோத்துட்டு அளவு வேறும் போல ஏன்னா சட்டி, அதாவது பெரிய அளவு சட்டி வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு வருஷத்துக்கு மேலே வரும். அதாவது நாங்கள் கூழ் காய்ச்சினா, அதாவது தெரியாது யாழ்ப்பாணத்து பாரம்பரிய சாப்பாட்டில் இது ஒன்றுன்னு சொல்லுவினோம். அதாவது ஒடியல் கூழ் வந்து சொல்லிடமே வந்து அதை ரீச்சால் வந்து அந்த என்ன சொல்கிற எல்லா சாப்பாட்டையும் வந்து காட்டின வினம். எனக்கு உடனேயும் பார்த்தோன்னே அவங்களது கூழ் வந்து அந்த அண்டா ஃபுல்லாக வந்து செய்து வச்சுக்கிறேன். அதை பார்த்தோன்னே பாயம் வந்து தெரியாது கச்சல்லான்னு உடனே நான் யோசிச்சேன். ஓகே, வீட்டை வந்து செய்தே ஆகணும்னு. உண்மைக்குமே ஒரு கொஞ்சம் கூழ் ஒரு பின்னர் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். அப்படி இருந்தாலும் ஓகே, ஒரு 2 மணி 3 மணி போல் செய்வோம் மட்டும். ஸோ நார்மலாக தான் ஒரு கூழ் காய்ச்சுவோம் மட்டும் எடுத்துனா உண்மைக்குமே சரியான என்னென்னு சொல்கிறேன் 3000 ரூபா கிட்ட வந்துட்டுது கூழுக்கு மட்டும். அப்போ என்ன செய்கிறது, எல்லோரும் தான் குடிக்க மாட்டேன். அப்போ நிறைய வந்து எல்லாம் செய்து வச்சுக்கிறோம். அதாவது எங்கள் அண்ணாக்கள், அண்ணியாக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள். அப்பா நிற்கிறே அப்படின்னா 7 மணி ஆகும் போல் இருக்குது. அதனால் வந்து தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். மனித காய்ச்சல் ஒரு 1-2 கதைங்க இன்றைக்கு நீங்கள் மெக் பூட்டி கதைக்கிறீங்க. தான் நான் பூட்டி கதைக்கிறேன், தான் பார்க்கணும். அதான் இந்த தான் சத்தத்தை பார்ப்பீங்க. அப்போ உண்மைக்குமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கணும். அதாவது நாங்கள் தேவையான பொருட்கள் நிறையவே வந்து எடுத்து வச்சுக்கிறோம். என்னதான் எல்லா பொருளுமே இருக்கு பூவாச்சி. ஓ, இந்த கம்மைக்கு வேணும் சட்டியாலாம் கிளைக்கணும். கீழே ஒன்றா கால் அடிச்சு அந்த காட்டுங்க. அங்கே அங்கே இருந்து காட்டுங்க அவசியம். இதில் வந்து பைத்தங்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். மற்றது வந்து மரவள்ளி கிழங்கு, இது வந்து ஒடியல்மா, இது வந்து மீன். அது வந்து என்ன இன்னும் மீன் உண்டு திமிங்கலம் பாருங்க. இது வந்து இது கனவை, இது வந்து இறால், கனவை, முருக்கமில, கருவாடு, சுட்ட கருவாடு. இது வந்து இது நண்டு. அப்படியே சேர்த்து அப்படியே சரிச்சு காட்டுங்க. அப்படியே
சரி கொஞ்சம் கிட்ட பதிச்சு காட்டுங்க. சரி இவ்வளோ தான் வந்து தேவையான பொருட்கள் என்ன அதாவது இருக்குது செத்தல் உள்ளி எல்லாம் அம்மா வந்து இது மிக்சியில் வந்து அடிக்கிறா. கேரட் உண்மைக்குமே வந்து எங்கள்கிட்ட வீட்டு ஒடியல் கூழ் வந்து உண்மைக்குமே அம்மா வந்து வித்தியாசமாக செய்வேன். நான் எல்லா இடத்துலையும் வந்து குடிச்சிருக்கிறேன். ஆனால் அம்மா செய்கிற கூழ் வந்து உண்மைக்குமே இந்த காரசாரமான உரைப்பாக இருக்கும். உண்மைக்குமே அந்த தடிமல்லானாக்கள் எல்லாம் அவங்க வீட்டு கூழை குடிச்சிங்கன்னா திருப்பி தடிமல் வேற இருக்கு. அப்படி 2-3 வருஷமா ஆகும். அப்படி பக்கத்து வீட்டிலாம் வந்துடுது. நாங்கள் எல்லாருக்குமே வந்து பக்கத்தில் கொடுக்குறோம். ஒரு சின்ன சின்ன கிண்ணத்துக்கு வந்து கொடுக்குறோம் நாங்கள். அப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் சட்டி வந்து மூட்டணும். அதாவது அடுப்பு வந்து மூட்டணும். மூட்டினா அப்புறம் உடனே என்ன அது கூழ் வந்து ஒரு நேரம் உடனே என்ன செய்யறது எல்லாத்தையும் வந்து கொட்டி போடுறதானே உடனே. இப்போ அனிதா வந்து தான் இப்போ செய்ய போகிறோம். இன்றைக்கு அம்மா வந்து பழக போகிறோம் அனிதாக்கு. இப்போ தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒடியல் கூழ் அனிதா. பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அடுப்பு செட் பண்ணி கொண்டிருக்கிறா. இதில் பார்த்தீங்கன்னா முருக்கமில்லை அதாவது முசுட்டை வந்து இல்லை. இப்போ அதனால் வந்து நாங்கள் முருக்கமில்லையை பாருங்கள் இப்படி நல்லா இருக்குது. நீங்கள் வெயிலுக்கு வச்சுட்டு காட்டின்னு தான் காட்டுங்க. நல்லா கொஞ்சம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க முருக்கமில்லை. இதைத்தான் வந்து நாங்கள் கூழுக்கு வந்து போட போகிறோம். இவ்வளோ தான் கிடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா மசுக்குட்டியாக இருந்தபடியாக நாங்கள் அதை வந்து எடுக்கலை. என்ன காரணம் தெரியாது. இப்போ தடித்து கொண்டு இருக்கோம் வயிற்றுக்கு இல்லை. இதை வந்து நாங்கள் இது இன்னொரு கருவாட்டுன்னு தள்ள வேண்டி இருக்கிறோம். அடுப்பை வந்து 3 கிஞ்சி இருக்கும். முதல் கட்டம் போச்சு சரியோ. ரெண்டாவது வந்து இதுக்கு என்ன பெனமட்டை. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ சட்டி வந்து கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆகிட்டுன்ட்டா. முதல் கட்டம் என்ன போடுவோம்? எல்லாத்தையும் ஒண்டா போடணும். அப்போ திருக்கி தண்ணி கொஞ்சம் இங்கே ஊற்றட்டு தண்ணி போடுவோம். அந்த நண்டா தான் போடுவேன். நம்ம இல்லாட்டி போட மாட்டேன். இது பெஸ்ட்டுக்கு நண்டு அப்படியே காட்டணுமா? திருக்கையில் எங்கே இருங்க திருக்கையை போடுறோமா? இது வந்து இறாலும் கணவாயும் இறால் கனவை திருக்க இவ்வளோ போடுறோம்னு பாருங்க. எவ்வளோத்துக்கு நாங்கள் கறியல் போடுறோமோ அவ்வளோத்துக்கு வந்து எல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் எல்லாருக்கும் பங்கு போடலாம். சுறாமி வந்து மரவளக்கமும் போய் போடுறது எல்லாத்தையும் ஒன்றாதான். அந்த பைத்தங்க கொட்டுங்க. கருவாடு புறாதா கரைஞ்சிடு. முருக்கமில்ல கரையாதோடி இதுதான் அதுதான். அடுத்த பார்த்தீங்கன்னா இது இந்த கலராக இருக்கிறாக்காண்டி கலராண்டு சொல்கிறேன். இந்த அந்த இதாக இருக்கு வேணா பாருங்க ஒன் பண்ண வரணும் இந்த வீடியோ மெக்கொன் பண்ணல ஹாஸ்டியன் பாரு போகிறோம். நைட் 2 கட்டையும் மாரி இதோ சரி ஓகே. நாங்கள் மெக்க வந்து போடல அது பிரச்சனை இல்லை. கையால் எனக்கு அலசட்டோ இல்லை கைதாண்ணா வேலை செய்யுது வேலை செய்யலையோ வேலை செய்யுதுடா. அது வெளிச்சத்துக்கு அப்படி இல்லைங்கிறது. சரி சரி இங்கே நான் எல்லாம் வந்து போட்டுட்டோம். அலாசணும் என்ன அலாசணும். அலாசினா தான் அதுண்ட இது என்ன மாதிரி தெரியும். அதாவது இது மாதிரி தான் அலாசின உடனே நாங்கள் என்ன செய்வோம்னா அடுப்பை வந்து நாங்கள் நல்லா எட்டிக்குவோம். எட்டிச்சா தான் நீட்டாக இருக்கும். சில பேர் வந்து அரிசியல் வந்து போடுறது ஆனால் நல்ல இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அது போடுறது ஒரு கிழமை வந்து நாங்கள் போடுறது இல்லை. சரி தொடர்ச்சியாக வந்து இதே வந்தோடனே பார்ப்போம் என்ன. சரி ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு பார்த்தீங்கன்னா இதில் நிற்க இல்லாமல் இது அவ்வளோத்துக்கு எரியுதா? இங்கே அவ்வளோ எது உட கால் 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 சுருங்குது. ஊம்படா டே ஐயோ கடை. சரி ஓகே இங்கே பாருங்க இறால் எல்லாத்தையும் எப்படி இருக்குண்டு. இறால் சிறுக்க கனவை. ஆனால் நாங்கள் இப்படி கரண்டியால் போட்டு உடைக்கக்கூடாது. நல்லா அவியணும். இப்போ ஓகே நம்ம அவியல தான் செத்தல் உப்புக்கு அம்மா வந்து கணக்காக போட்டுட்டா. என்ன உப்பு வந்து அம்மா கணக்காக போட்டுட்டா. செத்தல் உள்ளி மிளகு எல்லாம் வந்து அரைச்சி அப்படியே கொடுக்குறோம். தூளை வந்து ஊற்றுறதுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா ஒடியல் மாவு கிடக்கு தானே நினைத்தா. இப்போ வடிவாக வந்து கொதிக்கட்டும். அதாவது பாருமா வடிவாக கொதிக்கட்டும் பார்ப்போமா. அம்மா என்னென்ன செய்யுது அடிக்கிற கேட்குறேன். பாத்தீங்கன்னா நாங்க உள்ளி உடைக்கிறோம். கூழ் குடிச்சிட்டோம்னு வேறுங்க. இதோட ஒரு 6-7 தடவை கூழ் குடிச்சிட்டோம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் கூழாச்சேன் யோசிச்சு பாருங்கம்மா. அப்ப நாங்கள் எங்களுக்குமா குடிக்கணும் போலே இருக்கு. அதே நாங்கள் ஒரு வீடியோ வாங்கிஞ்சு பாருங்க. செத்தல் இந்த நிறத்தை பாருங்க. முதல்ல கூடிட்டு போலாம் கிடக்குது. இல்லைம்மா
அப்படி நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன் சரியோ அவங்க கொண்டு வந்து பார்ப்போமா அவியல் அடுப்பெரிக்கையில இந்த அவியல் என்னம்மா இவ்வளோ எரியுது இப்போத்தான் அனுபவம் இருக்குது தெரியுமா கை ரொம்ப இல்லை ரால் சோப்பு கலர் என்ன துறக்கிறது ரால் சோப்பு கலரில் வந்து என்னண்டு ரால்லே தெரியுமா ரால் அவிஞ்சிட்டு போயிட்டு ராவலில் என்ன சோப்பு கலரில் வேற ஒன்று பாலும் பிறக்கையும் தான் காட்டுது கண்மணிக்கு இங்கே இறங்கம்மா நண்டெல்லாம் காட்டுக்கு ஏன் இறங்கும் மீன் காட்டா இங்கே ஃபுல்லாக போயிடுங்க சரி இங்கே நல்லா கொதிச்சு பொம்பளை விரட்டும் விடுங்க 3 பேர் வேணுமே அப்போ தான் நான் அவிஞ்சா இருக்கேன் ரைட் இனிமேல் மூடி தான் துறக்குறேன் இல்லை ஒரு வருஷத்தெல்லாம் வாழை இலையை எடுத்து வச்சுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குங்க தீக்காயம் பட்டா சுத்திக்காயம் மட்டும் வைக்கிறது இல்லை இது மேலால வைக்கிறது அது இலையானில் விழுகுது அப்போ நாங்கள் அதே இருக்கா இலையான் விழாதபடி அப்படியே மூடி வச்சு பாயில் வச்சு செத்தல் அளவை சொல்லுங்க பாப்போம்மா இந்த 100 கிராம் இது உள்ளி உள்ளி 100 கிராம் 100 கிராம் போட இல்லை அந்த மிளகு வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் வந்து கொதிச்சு கொண்டு வரதான் நாங்கள் இதை வந்து போடலாம் ஃபுல்லாக தொடர்ச்சியாக வந்து பார்ப்போமா எல்லாம் அவங்க ஒன்றும் வந்துட்டுது நாங்கள் இப்போ ரெடி பண்ண போகிறோம் என்னத்தை இது செத்தலும் உள்ளியும் வேறங்கோ விளையவே கூடாது அப்படி கையெல்லாம் மெரியும் ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் மிளகு போடுவேன் தேவையான அளவு மிளகு ரைட் மிளகு கூட போடட்டுக்கோ இதுதான் உங்களோட விருப்பம் ஓடுவியா வளமையாக செய்கிறவங்களுக்கு சரி காணும் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா கொதிச்சு கொண்டா இருக்குது நம்ம அடிபடாத மிக்சியில் கொண்டு அடிக்க அடிபடாது மிக்சியில் கொண்டு அடிச்சுட்டு வாங்க இல்லாட்டி அம்மியில் போட்டு அரைங்க அரைச்சிட்டு வா அம்மியில் போட்டு அரைச்சிட்டு கை ரெண்டையும் வெட்டி வைக்க என்னண்டு கை ரெண்டையும் வெட்டி வைக்கிட்டு சரி நான் இதை கொண்டு அரிச்சு கொண்டு பாருங்க அரைச்சி கொண்டு வர போறீங்களா அரிக்க இது கட்டி அல்ல இது என்ன ஒடியல்மா முடியணுமா அரிச்சு ஒரு குன்னதுக்கு போட்டு கொண்டு வரணும் சுரந்து பார்க்க போறீங்களா இது பார்த்தீங்கன்னா கருவாடை போடுவோம் மீனி கருவாடை போடுங்க ஓ ஓப்பன் பண்ணுங்க போடுங்க அம்மா அப்பாவும் என்னது துறக்குறான் கிண்ணத்துக்கா கிட்ட அம்மா இங்கே இருக்கும் அனல் விட்டு கொதிக்குதா எல்லாம் அப்படின்னு கொண்டு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் இப்போ கருவாட்டு தலையே போடுவோம் இதான் வந்து கருவாட்டு தலை கருவாட்டு தலையும் போட்டாச்சு நாங்கள் சுட்டு போட்டு தான் போடுறோம் செத்தல் அடிக்க போயிட்டா நம்ம செத்தல் போட சரி நம்ம ரக்க சரிண்ணா செத்தல் போட்டு ரக்க சரி ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது இங்கே வேறுங்க மீன் எல்லாம் போட்டு நம்ம உடைய போதும் இப்படி பெரிய மீன் தானே ஆ அப்படியே கொதிச்சு கொண்டு இது வரைக்குமே அவிஞ்சிருக்குமே நம்ம எல்லாமே எல்லாம் போட்டு அவிஞ்சிட்டு தானே மூடி எரிச்சு போட்டு மாவு கரைச்சி கொண்டு வருவேன் நம்ம காட்டுவேன் மாவு கரைக்கிறது சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் திறந்து பார்த்துட்டு இப்போ மாவு கரைச்சி விட போகிறோம் முதலாவது மாவு செத்தல் இங்கே பாருங்க செத்தலை நான் செத்தலை தாங்க போடுவோம் இது வேறுங்க செத்தலை எப்படியாண்டு தண்ணி விட்டு அடிச்சு தண்ணி விட்டு அடிச்சோம் நாங்கள் தண்ணி காணும் ஓ நல்ல வாசம் இந்த அப்போ நல்ல வாசமே இருக்கு சரி நாங்கள் ஒரு மாவையும் கரைப்போம் ஏன்னா நீங்கள் புளிய இருக்கா கரையுங்க தண்ணி விடுங்க மாவுக்கு விடுங்க விடுங்க சரி தண்ணி காணாது அண்ணு இவ்வளோமா போடணும் விடுங்க பார்த்து கட்டத்தூள் போட்ட நீங்கள் மேலே அமைதி அது இல்லை மிளகு அடிச்சிடாங்க அடிபடாது கட்டத்தூள் போடக்கூடாது கட்டத்தூள் நீங்கள் போடும் கோவன் டுங்கு பார்த்து கொடுப்போம் ஏன்னா தடிக்கும் காணும் காணும்னு பாருங்க ஒரு உப்பையும் பார்ப்போமே வெளியே விட்டுட்டு இப்படி தடிக்கும் ஒடியாலும் பார்த்தீங்க தடிக்குது ரக்கன் மாவை நாங்கள் பார்த்து கொடுப்போமே சரி அது எடுங்க தண்ணி கொஞ்சந்தாங்க தண்ணி நாங்கள் புளிய முடியும் தண்ணியை எங்க புளிங்க அடி அடி ஐயோ தண்ணியை மறந்து தண்ணியை வாதோடனே ஊதி போட்டேன் இப்போ பார்த்துட்டு புளியையும் பார்த்துட்டு
சாக்குவோமே அம்மா என்ன கட்டம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எங்களோட கூழ் ரெடி ஆயிட்டுது. தூள் ரெடி ஆகிட்டுதோ அடுத்த அந்த மேக் வேலை செய்யலை போல பாருங்க அம்மாண்டா வேலை செய்யலை ஒடியல் கூழ் இங்க பாருங்க. இங்கே எனக்கு கூட பாருங்க என்ன இது என்ன பார்த்தீங்கன்னா பாருங்க நாங்கள் இப்போ கிண்ணி காம்பிட போகிறோம். முதல் நான் தான் வடிவா கிளறுங்கம்மா வடிவா நான் பார்க்கலக்கா இது எப்படி என்ன வேணும் கூலையா சும்மா வேற லெவலில் இருக்கா சும்மா நண்டு இறால் கனவை திட்டுக்க மீன் மீன் கருவாடு நாங்கள் யாரை பண்ணி பாட்டணும் ஏனம்மா காணும் காணும் தடிச்சல போடும். ம் சரி நாங்கள் இப்போ கிள்ளுவோம். அம்மா, எனக்கு விடுங்க அம்மா முதல்ல நீங்கள் பட்டு குடிங்க முதல்ல ஃபஸ்ட்டு அடுங்க அடுங்க வடி அடுங்க எப்படிங்கோ இது அனிதாக்கா கரண்டி வேணுமா அனிதா உங்களுக்கு குடிக்கிறது நான் எடுக்கட்டுக்கோ நீங்கள் குடிங்க. இல்லையம்மா நீங்கள் குடிங்க நீங்கள் குடித்தா காணும் ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அனிதாவும் தான் ஃபுட் ரிவ்யூ வந்து சொல்ல போனோம் அதாவது கூழ் எப்படி இருக்குன்னு நீங்களாம் குடிச்சிட்டு காட்டணும் சொல்லி எங்களுக்கு எப்படி இருக்குமா. கூழ் அது கிண்டி கொண்டு இருக்கோம் பாப்பா இருக்கா இங்கே பார்த்து ஓய் சரியா ரைட் பார்க்க வாய் வருது இங்கே இருங்கோ அடுத்த ஒன்று நடத்து போவோம் ரெண்டு திட்டுக்க ரெண்டு எல்லாம் கிடையாதா மட்டையா சாப்பிடும் மட்டையா குடிங்க அம்மா குடிங்க நம்ம சுடச்சு தான் குடிக்கணும் அம்மா கரண்டியை கட்டியிருக்கேன்ட்டா பெரிய கரண்டி எனக்கு அப்போ அனிதா குடிக்கிற அன்னைக்கு எனக்கு கூலாக இருக்க போகுது எப்படி இருக்கம்மா என்ன சொல்லுது கூழ் நல்லா தானே இருக்கும். அது அப்படி இருக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். காணும் காணும் அம்மா சொன்னா தெரியாது. பட்டிவா காணுமா ஓகே ஆனால் இது திருக்கையில் இருந்தால் இங்கே பார்த்து குடிக்கணுமா இருந்தா என்னண்டு காசா அப்படியே கலண்டு வருது. சரி சாமி ஓ அவ்வளோ சாஃப்ட் இது புலா கோழி தான் குடிக்கும். அதான் அம்மா கூப்பிட்டா அம்மா ஓடிட்டேன் என்ன கண்ணு இதுக்கு நான் தான் சரி ஃபுட் ரிவ்யூ சொல்கிறதுக்கு அம்மாக்கள் குடிச்சு வைக்கப்பாருண்ணா அம்மா எப்படி இருக்கு உப்பு புளி எல்லாமே எப்படி இருக்கு வேற லெவலில் இருக்கோ அனிதா சொல்லுங்க ஆகும் எப்படி இருக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றியோ சரியா பார்ப்போம் நீங்கள் போட்டு குடிங்க உப்பு கோழி என்ன சொல்லலாம். மேவோ அப்படித்தானே தான் குடிக்கணும் இப்போ இப்படி குடிச்சு பேர் சுடா வரும் எப்படி இருக்கு ரைட் ஓகே இனி வந்து கைந்தண்ணாண்ட விளையாட்டு தான் காட்ட போகிறேன் சரியோ அப்போ அனிதா வந்து வீடியோ எடுத்துக்கோ நீக்கப்புறா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா எனக்கு விட போகிறா சரியோ அம்மா விடுங்க வழிவா ரைட் நண்டு கூழ் எல்லா பக்கம் அகட்டி விடணும் அகட்ட அப்படி கிளப் இதாக செய்யுங்க ரைட் அடியால் எடுங்கம்மா அடியால் எடுத்து அந்த ஆணத்தை மட்டும் ரைட் இதான் விளையாட்டு ரைட் காண 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 சரி பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பெரிய கிண்ணத்துக்கு வந்து அம்மா தந்துருக்கேன் ஏன்னாம்மா கூலண்டா என்னையே மறப்பேன் இந்த மா தடிச்சு தடிச்சு கணக்காக வந்துச்சுமா. கனவால் எல்லாம் நிறையவே இருக்கு என்னம்மா கணக்கு தான் ஒன்று வந்துருக்காங்க. ம் கூழ் வந்து உண்மையில் என்ன பொறுத்தளவு கூழ் வந்து நாங்கள் இப்போ வச்சு வச்சு சாப்பிட்ட சாப்பாடு இல்லை. உடனே அடுப்பாடை வைக்கி அடுப்பாடை குடிக்கிறதான் கூழ். உண்மைக்குமே வந்து ஒவ்வொரு வருஷமா காய்ச்சிற மாதிரியே இருக்கு கூழ் டெய்லி எப்படி காய்ச்சுவாவோ அது மாதிரியே இருக்கு ஒரு கொஞ்சம் கூட வந்து பிள்ளைய எல்லா உலகத்துக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த காலத்துலேருந்து ஒரே மாதிரி காய்ச்சிருக்கீங்களா என்ன என்னண்டு உங்களை அந்த கைப்பக்குவம் என்னென்ன வருது கைப்பக்குவம் அப்படியே வருது
கூழ் காய்ச்சலாம் உப்பு என்ன கணக்கா போறீங்க மாரி உப்பு அது புட்டு அப்படி வருது அதே மாதிரி உள்ள எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. கரைஞ்சிட்டீங்க உருளை இது மரவழிக்கிறாங்க பேக்க போட கரையுது நான் உண்மையாக எதிர்பார்த்து கொண்டு வந்தேன்னா அந்த பனையோட இதில் வந்து அம்மம்மா செய்வேன் அம்மா செய்யலாது அம்மா ஒன்று செய்யலாம் போடுது ஒரு இடத்துக்கு வயசு போனாண்டா அங்கே அம்மம்மா மட்டும்தான் அவாக்கு தான் அது செய்ய தெரியுமே நம்ம நீங்கள் செய்வீங்களோ நான் செய்வேன் இந்த கிண்ணம் ஃபுல்லாக குடிக்கலாம் போல பசி இல்லை கருவாட்டை காணும் கடைசியாக தானே போட்டு கரைஞ்சிட்டோம்மா அப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மைக்கு வந்து அவ்வளோது வந்து வேறு லெவலில் இருக்கிற ஆளெல்லாம் எல்லாமே சகலதும் வந்து அமைஞ்சிட்டு நம்ம ஒன்றும் கரைய கல்ல இல்லை கரையை கூட அப்பா போட்ட மாதிரியே அப்படி முழுசு முழுசாக இருக்கும் இப்படி ஒன் பண்ணிட்டீங்களோ இந்த மீன் போட்டது நல்லா இருக்கு சரி வேறு என்னதம்மா முடிப்போமோ அனிதா வந்து சொல்லிட்டாள் கூழ் வந்து அவ்வளோதுக்கு நல்லா இருக்குண்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உண்மைக்குமே குடிக்க குடிக்க கதைக்குத்தான் மனம் இல்லாமல் கிடக்குது அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது அடுத்த வீடியோட சந்திப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரீங்க மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அதில் இருக்க பெல் வந்து குடிக்கிட்டா நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக வந்து வேறு உங்களுக்கு அப்போ வேறு மறக்கா பாய்